ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அப்துல் பேசுகிறேன். தனி ஒரு யூடியூப் சேனல் இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஊட்டி எபிசோடில் எங்கே வந்திருக்கிறோன்னா, நாங்கள் டீ தூளாக ரெடி பண்ணுறாங்களே அந்த கம்பெனிக்கே வந்திருக்கிறோம். போர்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது உள்ளே தான் போயிட்டு இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ தூள் கம்பெனி உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டீ ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டுருக்கோம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா வியூ இங்கே செம்மையாக இருக்குது. அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து மேலே ஏறி டீ ஃபேக்ட்ரி கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோக்கன் மாதிரி விட்டுறாங்க. எதுக்காக நான் இது விட்டுறது? இது கவுண்டிங் எத்தனை பேர் வராங்க? ஓகே. ஏதாச்சும் வாங்கினாங்கன்னா இதில் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா இது வந்து எதாவது கவுண்டிங்காக தான் விட்டுறாங்களா? எதுவும் சார்ஜஸ்லாம் எதுவும் காசுலாம் எதுவும் எங்களை ஃப்ரீயாக தான் விட்டுனாங்க. எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க அப்படி தெரிஞ்சதாக விட்டுறாங்களா? நல்லா தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம் தான் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அந்த பேண்ட்லாம் கட்டிட்டு நாங்கள் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். பார்த்தா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அது மேலே தான் பார்த்தீங்கன்னா ஏறி போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒட்டினது எல்லாமே ஃப்ரீ தானா? அங்கே உள்ளே போகிறோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து ஒரு 10 ரூபா வந்து கொடுக்கணுமா. இங்கே எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எல்லாம் கட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அது எதுக்காகனா டீயில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டீ, காஃபி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகிறோம். அங்கே போயிட்டு நான் இன்னும் காசு எதுவும் 10 ரூபாய் கொடுக்கல. அங்கே போய் கொடுக்கும்போது அது வீடியோ சொல்கிறேன், காமிக்கிறேனும். அப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே ரோப் இருக்குது. அது உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் வீடியோ ரோப்புன்னு சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க ரோப் கேம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அது இல்லாமல் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. பார்த்து தான் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தா இது நான் பேக் கேமரில் காமிக்கிறேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டிடிஎஃப் ப்ரோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. டிடிஎஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிருக்கிறாங்க. இது பேக் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கேம்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் டீ குடிப்போம்னு சொல்லி உள்ளே பார்த்தீங்கன்னா ஓடி போனேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கிறேன். சீக்கிரமாக போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு டீ இங்கே குடிச்சா ஆகும்னு சொல்லி போயிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் உள்ளே போய் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் கட்டுன்னு சொல்லிங்க தான் அது எதுனாலனா டீலாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. டீ தூள் எப்படி பண்ணுறாங்க மொத்தமாக காமிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா உங்களுக்கே தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மொத்தமே வந்து அந்த டீ தூள் இலையை வந்து தள்ளி விட்றாங்க. அது மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் உள்ளே போகுது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து தள்ளி விட்றாங்களே அந்த அக்கா, அது மொத்தமே இதில் வருது. இதில் வந்து நல்லா வந்து அரைக்கிற மாதிரி தான். பாதி அரைக்குது. இது ஃபுல்லாக அரைக்க மாட்டேங்குது. பாதி அரைச்சி மொத்தமாக தள்ளி விடுது. தள்ளி விட்டோன்னா பார்த்திங்கன்னா அப்படியே கீழே போகுது. அது இருங்க கீழே கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா பாதி அரைச்ச இது வந்து கீழே போகுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, மிச்ச வீடியோலாம் நான் பார்த்திங்கன்னா கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்தாச்சு. கீழே என்ன ஆகுதுன்னா அது பாதி தான் அரைஞ்சி வந்துச்சுல. இதில் பார்த்திங்கன்னா முழுசாக அரைஞ்சி போகுது. எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்களேன். இது மொத்தமே அரைஞ்சி அப்படியே போயிட்டே இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சின்ன துண்டு மாதிரி இதில் ஆகுது. அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன துண்டுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டிங் மிஷின் இருக்குது, ரவுண்டாக இருக்குதுல, அது ஹீட் ஆகுது. ஹீட் பண்ணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக கரிஞ்ச மாதிரி இது பண்ணி இங்கேருந்து அமுப்பி விடுது. இங்கேருந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கரிஞ்சிச்சு. ரொம்ப கரிஞ்சோடனே பேக்கிங் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ சுற்றி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ குடித்தோம். டீ வேறு லெவல், செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. சரி, இந்த டீ தூள் எப்படின்னா நம்ம வாங்கிட்டு போகணும் நம்ம ஊருக்குன்னு சொல்லி தேடி திரிஞ்சிட்டே இருந்தோம். சரி, எங்கே தான் போகணுன்னு பார்த்தா பேக் சைடில் இருக்குதான். சரி, பேக் சைடு போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீலாம் குடிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
டீ தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் கிடைக்குதான். சரி வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம் வந்ததுன்னு சொல்லி தான். என் வாய்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கேட்குதுன்னு தெரில, அட்ஜஸ்ட் பண்ணி கம்மியாக கேட்டாலும் இப்போ போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டீ தூள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க, அவங்க டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம பேக்ரவுண்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வாங்கினேன். ஒன்று வந்து எனக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறாரு ஷாப்பின்னு சொல்லி, அவருக்கு தான் ஃப்ரெண்டு ஒன்று வாங்கினேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், மிச்ச வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் போகுது. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டில் கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா ஒரு வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா சாக்லேட்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம், சாக்லேட் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. அதனால் பார்த்தீங்கன்னா அது எபிசோட் 7 பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எபிசோட் 6. எபிசோட் 7 பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி பற்றி மொத்தமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை.